சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கிட்ட சொல்கிறாங்க, வர வர எனக்கு கடைக்கு போகவே பிடிக்கலமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் என்ன ஆச்சு? நீ எவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிற, நீ என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நீ எதுக்கு ரொம்ப யோசிக்கிற? சீக்கிரமாக உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும், அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போது மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு மனோஜ், ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணியிருந்தா ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் எனக்காக கொடுத்துருப்பாங்களே. ஆனால் முத்துவும் மீனாவும் இப்போ எங்ககிட்ட பணமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கம்மா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக பேசும்போது, அங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் நீ தான் உன்னுடைய ஃப்ரெண்டு எப்படியாவது ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் அந்த பணம் உனக்கு கிடைக்கவே இல்லையா? உன்னுடைய ஃப்ரெண்டு பணத்தை ஏற்பாடு பண்ணுவாருன்றதுக்காக தானே அவரோட கல்யாணத்துக்குலாம் நீ கிளம்பி போன, புது மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி போனியே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா, ஆனால் என் ஃப்ரெண்டு இன்னும் பணத்தை ஏற்பாடு பண்ணலை. அந்த பணம் கிடைக்குமானே எனக்கு தெரியல. ரோகிணி வேற கடைக்கு வந்தாங்கன்னு சொல்லும்போது, என்னது ரோகிணி கடைக்கு வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஆமாம்மா, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, நான் ரோகிணி கிட்ட பேசலை. ரோகிணி சீக்கிரமாக இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு மனோஜ்னு கேட்குறதுக்காக மட்டும்தான் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கே போகிறாங்களாம், அங்கேயே வந்து வேலை பார்க்க போகிறாங்களாம். இப்படிலாம் ரோகிணி சொன்னாங்கம்மா. நானும் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணுமா, அதுக்காக ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தா தானம்மா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ரோகிணியால் பிரச்சனை வராது. நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்ன செய்யனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லும்போது, பொறுமையார் மனோஜ், என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லையே. என்கிட்ட பணம் இருந்தால் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன். நான் என்ன செய்ய முடியும்? ரோகிணி உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவா. ரோகிணி இப்போ அந்த பணத்தை மறுபடியும் திருப்பி கேட்பான்னு எனக்கு என்ன மனோஜ் தெரியும்? இப்போ என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக அவங்க தானே ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, பணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சொல்ல முடியாதுல்ல மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டு விஜயா நீ இப்போ தான் சரியாக பேசுகிற. என்ன மனோஜ், உன்னுடைய ஃப்ரெண்டு உதவி செய்வாங்கன்னு சொன்னேன், இப்போ ஃப்ரெண்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிற. உன்னை நம்பவே முடியல மனோஜ். ஆமாம், நீ பிஸ்னஸ் செய்கிற, பெரிய கடைக்கு ஓனராக இருக்க, உன்னால் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலையா? நீ நல்லா தானே சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா, இருந்தாலும் இந்த பிஸ்னஸை கவனிக்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை திருப்பி தரணும். நிறைய வேலை பார்க்குறேன், ஆனாலும் எனக்கு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலப்பா. அப்பா, நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா, உதவி செய்ய முடியுமா? அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். உனக்காக நான் கடன் வாங்கி கொடுத்தா அந்த பணத்தை நான் தானே திருப்பி தரணும். நீ எந்த ஏற்பாடும் செய்ய மாட்ட. நீ வந்து மறுபடியும் அந்த பணத்தை திருப்பி தரணும்னு யோசிக்கவே மாட்டேன். அப்படி நீ செஞ்சதால தான் இந்த வீடு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நாங்கள் எல்லாரும் யோசித்தோம். இந்த வீடும் இல்லாமல் மீனா வீட்டில் போய் தங்கியிருந்தோம். அதனால் உன்னை நம்ப முடியாது, உனக்காக நான் உதவி செய்யவும் முடியாது. என்கிட்ட பணம் இருந்தால் கொடுத்துருப்பேன். ஆனால் உனக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட உதவி கேட்க சொன்னால் என்னால் அப்படிலாம் செய்ய முடியாது. ஏன்னா உன்னை என்னால் நம்பவும் முடியாது. அப்படியே உனக்கு உதவி செய்யணும்னு நான் வந்து பணத்தை வாங்கி கொடுத்தாலும் அந்த பணத்தை நீ திருப்பி தர மாட்டே, அப்புறம் கண்டுக்கவும் மாட்டேன். நான் தான் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை திருப்பி தரணும். இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் மனோஜ். ஏன் தெரியுமா? உங்கள் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எனக்கு ஏதாவது தேவைனாலும் என் பணம் இருந்தால் தான் நான் என்னை பார்த்துக்க முடியுன்றதுக்காக, உங்களுக்கு என்னால் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்றதுக்காக, உங்ககிட்ட நான் உதவி கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்போவும் என்கிட்ட வந்து உதவி கேட்குறியே, இதெல்லாம் சரியா? நீ நல்லா படிச்சிருக்க, என்னுடைய பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்த, பெரிய கடைக்கு ஓனராக இருக்க, இனியும் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து செய்ய முடியலனா நான் இதுக்கு மேலே என்ன தான் செய்ய முடியும்? முத்துவும் மீனாவும் அவங்க வேலையை எவ்வளோ பொறுப்பாக பார்க்குறாங்க. அவங்க என்கிட்ட வந்து உதவி கேட்டதே இல்லை. நான் தான் அவங்கக்கிட்ட இந்த வீடு கிடைக்கணும்னு உதவி கேட்டேன். அந்த உதவியவும் ரொம்ப சரியாக செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்ருதியும் ரவியும் என் பேச்சை கேட்டு அவங்க வேலையை சரியாக செய்கிறாங்க. அவங்களும் என்கிட்ட வந்து உதவி கேட்டதே இல்லை. நீ மட்டும்தான் மனோஜ் என்கிட்ட உதவி கேட்குற, என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிற. நீ நல்லா சம்பாதிக்கும் போது எனக்குன்னு நீ எதுவுமே செய்யலை. ஆனால் இப்போ நீ இப்படி இவ்வளோ கடன் வாங்கியிருக்க. இப்போ வரைக்கும் அந்த கடை பக்கமே நான் வரதில்லை. கடையில் நீ என்ன வேலை செய்கிற அப்படின்றத நான் கவனிக்கிறதும் இல்லை. ஆனால் நீ இப்படிலாம் செய்வேன்னு யோசிக்கவும் இல்லை மனோஜ். உன்னுடைய பிரச்சனையை நீ தான் பார்த்துக்கணும். எங்கள் எல்லார்கிட்டேயும் உதவி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை.
நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி என்னால் இப்போ உனக்கு உதவி செய்ய முடியாது மனோஜ் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. உடனே விஜயா அமைதியாக இருக்காங்க. பாத்தியா மனோஜ், உங்கள் அப்பா எப்படி பேசுகிறாருன்னு? சரியாக தானே சொல்கிறாரு. இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக நீ என்ன செஞ்சுருக்க மனோஜ்? புதுசாக வீடு வாங்கணும்னு சொன்னேன். ஆனால் அந்த பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் தான் நின்னேன். அதுக்கப்புறம் இந்த ரோகிணியை நம்பி ரோகிணிக்காக ஒவ்வொன்றா செஞ்சு கொடுத்த. ரோகிணியும் ஏமாத்திட்டா. இப்போ பாரு உன்னுடைய நிலைமையை பாரு மனோஜ். இனியாவது கொஞ்சம் கவனமாக இரு. இந்த பணத்தை நீ தான் ஏற்பாடு பண்ணணும். உனக்காக நான் யார்கிட்டேயும் சப்போர்ட் பண்ண முடியாது மனோஜ். யார்கிட்டேயும் உதவி கேட்க முடியாது மனோஜ் அப்படின்னு விஜயா சொல்லும்போது, மனோஜ், மீனாவும் முத்துவும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. நீ யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் மாட்ட, உதவி செய்யவும் மாட்ட. அதனால தான் இந்த நிலமையில இருக்க. உனக்கும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்கன்னு பேசிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே விஜயா, நீ தான் மனோஜ் கவனமாக இருக்கணும். சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணு. ரோகிணி மறுபடியும் உன்னுடைய கடைக்கு வரவே கூடாது. நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லு. ரோகிணி கிட்ட நானே அந்த பணத்தை கொடுத்துட்றேன். புரியுதா? உனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுதுன்னு சொல்லும்போது, ஆமாம், ரோகிணிக்கு இந்த பணத்தை திருப்பி தந்தாதான் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். இந்த பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ணவே முடியல. அப்புறம் எப்படி எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்? ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் தேவிகா என் பேச்சை கேட்காம கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். அவங்களாவது உதவி செய்வாங்கன்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் அவங்களும் எனக்கு ரோகிணி தர வேண்டிய பணத்தை கொடுக்கவே இல்லை. இப்படி எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும்? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு மனோஜ். அந்த சமயம் தேவிகா ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப கோவமா, தேவிகாவுக்கு வேற வேலை இல்லை. இவங்க பேச்சை கேட்டு கனகாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. இந்த உண்மை என் அம்மாவுக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகும்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ மறுபடியும் அதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் கண்டிப்பாக தேவிகா பேச்சை கேட்கவும் மாட்டேன். தேவிகா வீட்டுக்கு போக போகிறதும் இல்லை. கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ நான் தான் என்ன செய்யணும்னு தெரியாமல் கஷ்டப்படுறேன். தேவிகா எப்படியாவது கனகாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தேவிகா மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு மனோஜ். இங்கே தேவிகா சொல்கிறாங்க, என்ன மனோஜ் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு. கனகாவை பார்க்குறதுக்காக பேசிட்டு போயிருக்கலாம். கொஞ்சம் கனகா நிம்மதியாக இருந்திருப்பா, சந்தோஷமாக இருந்திருப்பா. கனகா கடைக்கு வந்தாலும் மனோஜுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு கனகா கிட்ட சந்தோஷமாக பேச மாட்டேங்கிறாரு. என் பொண்ணு கனகாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். இப்போ நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன். என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே. மனோஜ் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரே. இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. மனோஜுக்கும் கனகாவுக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. ஆனால் மனோஜ் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எங்கள் பேச்சை கேட்காம இருக்காரு. எப்படி மனோஜுக்கு புரிய வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க தேவிகா. மீனா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. முத்து மீனா வந்த உடனே, என்ன மீனா என்னாச்சுன்னு கேட்கும்போது, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் எப்பயும் போல் ஆஃபீஸில் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அந்த அக்காங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட உதவி கேட்டாங்க. டெக்கரேஷன் ஆர்டர் ஏதாவது கிடைச்சா சொல்லு மீனான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ஆஃபீஸ்க்கு சிந்தாமணி வந்தாங்க. சிந்தாமணியால் கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு நினச்சேன். ஆனால் சிந்தாமணி அங்கே என்கிட்ட பேசவே இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் சந்தோஷமாக என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயம் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு சார் வந்தார். அவர் பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கார். அந்த சார் வந்த உடனே, எங்கள் கம்பெனியில் பெரிய ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம். உங்களால் பூ ஆர்டர் எடுத்து செய்ய முடியுமா? டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு சிந்தாமணி சரியாக பதில் பேசவே இல்லை. நான் அவ்வளோ சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உடனே அந்த சார் அங்கேருந்து கிளம்பும்போது நான் உடனே அவரை கூப்பிட்டு பேசினேன். என்னை புரிஞ்சுக்கிட்டு என் திறமையவும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீங்களே செஞ்சு கொடுங்களேன். நாளைக்கு கம்பெனியில் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா அவங்க கம்பெனியில் நடக்க போகிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டெக்கரேஷன் ஆர்டரை நீங்களே எடுத்து செய்யலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. நாளைக்கே அவங்க கம்பெனியில் போய் பேசிட்டு வரணும். அவர் பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்காராம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிளாஸுக்கு போகிறதால அவருக்கு அவர் கேட்ட கேள்விக்கெலாம் நான் சரியான பதில் சொன்னேன். அதே மாதிரி தெளிவாக பேசினதால இங்கே என் மேலே அவருக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால இந்த பெரிய ஆர்டரை எனக்கே கொடுத்துட்டாரு. உடனே சிந்தாமணி ரொம்ப கோபமாக என்கிட்ட பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் செய்கிறியான்னு கேள்வி கேட்டாங்க. நான் உடனே சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்தேன். என்ன இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டு சம்மந்தி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டெக்கரேஷன் ஆர்டரை நான் எதுக்காக வாங்க போகிறேன்? அந்த சார் கேட்ட கேள்விக்கு சரியாக உங்களால் பதில் பேசவே முடியல. அப்புறம் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எப்படி நல்லபடியாக எடுத்து செய்வீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நீ எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுக்குற நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க.
இன்னும் சிந்தாமணி நம்மளை புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, பரவாயில்ல மீனா, சிந்தாமணி இப்படி தான் பேசுவாங்க, நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உனக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சா இதெல்லாம் சிந்தாமணிக்கு பிடிக்காதுன்னு தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே. சிந்தாமணி பேசுறதெல்லாம் நம்ம பெருசா யோசிக்கவே கூடாது. உனக்கு இவ்ளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு இத கேட்டு எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம கிளாஸுக்கு போகும்போது மனோஜும், என் அம்மாவும் கேள்வி கேட்டாங்க. இப்ப நல்லபடியா படிச்சு நீங்க எப்படி பெரிய பிசினஸ் செய்ய போறீங்க? மனோஜ் மாதிரி முன்னாடியே நல்லபடியா படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கிளாஸுக்கு போறதால தான் நம்ம தெளிவா பேசி நமக்குன்னு பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து அ நம்ம நல்லா முயற்சி செய்றோம். இப்ப பெரிய ஆர்டர் கிடைக்குது. ஆனா இதெல்லாம் இந்த வீட்ல இருக்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. மீனா, நீ எவ்ளோ பெரிய சந்தோஷமான உண்மைய சொல்லியிருக்க. உடனே எனக்கு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு குடு மீனா அப்படின்னு சொல்லும்போது, இப்பவே ஸ்வீட் எல்லாம் செஞ்சு குடுக்குறேங்க. நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் நானும் சீக்கிரமா இந்த உண்மைய சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே முத்துவுக்காக மீனா ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொண்டு வராங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "என்ன முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு?" கேட்கும்போது, "அப்பா மீனா ஸ்வீட் எல்லாம் செஞ்சிருக்காப்பா. எதுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாரு முத்து. மீனாவுக்கு வேற வேலையே இல்ல. வீட்ல இருக்க வேலைய செய்யாம, எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த ஸ்வீட் எல்லாம் செய்யணும்? அப்படி என்னதான் ஆச்சு? அப்படின்னு விஜயா கேட்கும்போது, மீனாவுக்கு இப்ப செஞ்ச அ டெக்கரேஷன் ஆர்டர விட பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. பெரிய கம்பெனிக்காக மீனா 1 வாரம் இந்த டெக்கரேஷன் ஆர்டர எடுத்து செய்ய போறா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா? அப்ப மீனாவுக்கு நெறைய வருமானம் வருமா? மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா செஞ்சு முடிச்சுருவாளா முத்துன்னு கேட்கும்போது, அதான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்ல. மீனாவுக்கு நான் எப்பயுமே உதவி செய்வேன். அது மட்டும் இல்லாம மீனாவுக்கு தெரிஞ்ச அந்த அக்காங்க எல்லாரும் வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா செஞ்சு குடுப்பாங்க. அப்படிதானே மீனா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க. அவங்க இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன பாராட்டி பேசினாங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்கும்னு அவங்க அவ்வளோ நம்பிக்கையா சொன்னாங்க. அதே மாதிரி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு மீனா சொல்லும்போது, எப்படி இந்த மீனாவுக்கு மட்டும் இவ்ளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடைக்குது? மீனா கிளாஸுக்கு போறதால மீனா யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர வாங்கியிருக்காளே! அப்ப மீனாவுக்கு நெறைய திறமை இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா, இப்படி மீனாவுக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சா, அப்புறம் என் பேச்ச கேட்கவே மாட்டாளே! என்ன செய்றது? அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க விஜயா. ஏற்கனவே இங்க முத்து மீனாவ விட்டு குடுக்காம ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுவான். இப்ப மீனாவுக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சா, இங்க மீனாவுக்கு தான் முத்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவான். இவங்க ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நாம எதுக்கு இங்க இருக்கணும்? பேசாம பார்வதி வீட்டுக்காவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. பார்வதி வீட்டுக்கு வரும்போது அங்க சிந்தாமணி கார்ல வராங்க. விஜயாவை பார்த்த உடனே அங்க சிந்தாமணி பேசுறதுக்காக வராங்க. "என்ன விஜயா, எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் சிந்தாமணி. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பொண்ணு ரேகா உங்க பேச்ச கேட்காம, இங்க வந்து மீனாவோட தம்பி சத்யாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? இங்க ரேகா மட்டும் உங்க பேச்ச கேட்டு உங்க வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தா பரவால்ல. ஆனா நான் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு சிந்தாமணி. எப்படியோ நீங்களும் சரியா உங்க பொண்ணு ரேகாவோட கல்யாணத்த பார்க்கறதுக்காக என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது." அப்படின்னு சொல்லும்போது, "போதும் விஜயா, என்ன பேசுறீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ தானே என்கிட்ட பேசுறதுக்காக வந்த. நான் வந்து பார்வதி வீட்டுக்கு தான் போயிட்டுருந்தேன். நீ தான் வந்து விஜயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட. அதான் உனக்கு சரியான பதில் குடுக்குறேன் சிந்தாமணி." "எதுக்கு சிந்தாமணி என்கிட்ட பேசுறதுக்காக வந்தீங்கன்னு?" கேட்கும்போது, "இல்ல, உங்க மருமக மீனா வீட்டுக்கு வந்த உடனே பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா பேசியிருப்பாங்கல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, மீனா முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நானும் கேட்டேன். இப்ப அதுக்கு என்னன்னு?" சொல்லும்போது, "எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த டெக்கரேஷன் ஆர்டர மீனா வாங்கியிருக்கா. மீனா எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா செய்ய போறான்னு நான் பார்க்க தானே போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சிந்தாமணி, மீனாவுக்கு நெறைய திறமை இருக்கு. அதனால டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு." சொல்லும்போது, "என்ன விஜயா, மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. மீனாவ மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன்னு சொன்ன நீங்க, மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறீங்களா? இந்த டெக்கரேஷன் ஆர்டர மீனா நல்லபடியா செஞ்சு முடிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் மீனா என்னைக்குமே உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. முத்து உங்கள புரிஞ்சுக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. புது வீடு வாங்குவாங்க. அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துப்பாங்க. ஆனா, மனோஜ் வந்து இப்படிதான் உங்க வீட்ல உள்ள எல்லார் முன்னாடியும் தல குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்க போறாரு. இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா, மீனா அந்த டெக்கரேஷன் ஆர்டர நல்லபடியா செய்யக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்றாங்க, "மீனா தன்னுடைய வேலைய ரொம்ப பொறுப்பா செய்வான்னு எனக்கு தெரியும் சிந்தாமணி. நீங்க உங்க வேலைய பாருங்க. மீனா தன்னுடைய வேலைய கவனமா பார்க்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கருந்து கிளம்புறாங்க. "என்ன விஜயா இப்படி மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே!" அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. ஆனா பார்வதி வீட்டுக்கு வரும்போது விஜயா நினைக்கிறாங்க, சிந்தாமணி சொல்றது எல்லாமே சரிதான்.
மீனாவுக்கு ஏற்கனவே நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. அதனால மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. மீனாவை விட்டு கொடுக்காம முத்து நல்லா பார்த்துக்கிறான். மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறான். இப்போவே மீனா கிட்ட நான் பேசணும்னு வந்தாலே உடனே இங்கே மீனாவுக்காக முத்து தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்படி மீனா நல்லா சம்பாதிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் மனோஜுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காதே. என் பையன் மனோஜை பற்றி தான் நான் ரொம்ப யோசிக்கிறேன். மனோஜ் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸை சரியாக கவனிக்காமல் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக நிறைய கடன் வாங்கியிருக்கான். இப்போ ரோகிணியால் மனோஜ் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியாமல் கஷ்டப்படுறான். அப்படி இருக்கும்போது முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிச்சாங்கன்னா அப்புறம் மனோஜ் ரொம்பவே மனசு வேதனைப்படுவான். அதனால் எப்படியாவது மீனா இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்க கூடாது. மீனாவுக்கு கிடைச்ச இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யக்கூடாது. ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் பார்வதி வீட்டுக்கு வந்த விஜயா இப்படி சிந்தாமணி பேசுனதை நினச்சி பார்க்குறாங்க. என்ன பார்வதி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, விஜயா நீ வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, என்கிட்ட பேசவே இல்லை. ஆமாம் என்ன யோசிக்கிற விஜயான்னு சொல்லும்போது, மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மனோஜ் தான் என்ன செய்யன்னு தெரியாமல் தன்னுடைய வேலையை சரியாக பார்க்காம கவனமாக வேலையை செய்யாமல் ரொம்ப யோசிக்கிறான்னு சொல்லும்போது, மீனாவுக்கும் முத்துவுக்கும் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நீ சந்தோஷப்படணும். ஆனால் இப்போவும் மனோஜை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, ஏன்னா என் பையன் மனோஜ் என் பேச்சை கேட்டு நல்லா படித்தான், இப்போ பெரிய வேலை பார்க்குறான், நல்லா சம்பாதிக்கிறான்னு நான் வந்து எல்லார்கிட்டேயும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். சொந்தக்காரங்க எல்லார்கிட்டேயும் மனோஜை பற்றி ரொம்ப பாராட்டி பேசுகிறேன். ஆனால் மனோஜ் இப்போ என்ன செய்யணும் கஷ்டப்படுறான். ஆனால் முத்துவும் மீனாவும் அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறுறாங்க. இதை பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜ் கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது பார்வதி. நீ வேணும்னா என் பேச்சை கேட்டு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நீ ஏற்பாடு பண்ணி கொடுக்குறியா? பார்வதி நீயும் சம்பாதிக்கிற. நீ சம்பாதிக்கிற பணத்தை உன்னுடைய பையனுக்கு கொடுக்குறதே இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ எப்படியும் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது, விஜயா என்ன பேசுகிற? மனோஜுக்காக நான் சப்போர்ட் பண்ணணுமா? முத்து மீனாவே சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் அவங்களே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணலை. நான் மட்டும் எப்படி உன் மேலே உள்ள நம்பிக்கையில் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல. அவங்களே மனோஜுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் சப்போர்ட் பண்ண முடியும்? அப்புறம் மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தரவே மாட்டார். மனோஜை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த பிஸ்னஸை மனோஜ் சரியாக பார்த்துக்கிறது இல்லை. மனோஜுக்கு எந்த ஒரு வருமானமும் வரலை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மனோஜுக்கு உதவி செய்யவே முடியாது. நீ சொல்கிற மாதிரி ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை என்னால் கொடுக்க முடியாது விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி கிச்சனில் நிறைய வேலை இருக்குது விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்வதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளே, மனோஜுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. முத்து மீனாவுக்கு மட்டும் நிறைய வாய்ப்பு கிடைக்குது, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது, முத்துவும் மீனாவும் அந்த கம்பெனிக்கு வந்து பேசுகிறாங்க. அந்த சார்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த கம்பெனியில் உள்ள அந்த சார் வந்து மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு, மீனா ஏற்கனவே நிறையா டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சுருக்காங்கன்னு மீனா சொன்னதால், புது புது டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சதாலையும் புது டிசைன் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. டெக்கரேஷனெல்லாம் நான் இப்படி தான் சார் செய்வேன். நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த டெக்கரேஷனை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு மீனா புது டெக்கரேஷன் டிசைன் எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்காக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த சார் சொன்னதால் மீனா சரின்னு சொல்கிறாங்க. மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ மட்டும் இல்லை, எங்கள் கம்பெனியில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நீங்கள் தான் வந்து டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்கணும். இந்த டெக்கரேஷனை நல்லபடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இங்கே பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற எல்லாரும் வருவாங்க. அவங்களால உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இதே மாதிரி நிறைய கம்பெனிக்கு நீங்கள் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொன்னதால் மீனா சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பாக இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் என்னை நம்பி இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன்னு மீனா சொல்கிறாங்க. என் வீட்டுக்காரர் முத்துவை எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதனால் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நானே செய்கிறேன்னு மீனா சொல்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. மீனா கிட்ட முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, உன்னுடைய திறமையால் தான் உனக்கு இந்த வேலையெல்லாம் கிடைக்குது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது மீனா. இதே மாதிரி வேறு கம்பெனிலேயும் ஃபங்க்ஷன் நடந்தால் கண்டிப்பாக டெக்கரேஷன் ஆர்டரை உனக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல வருமானம் வரும் மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, மாடியில் ரூம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோன்னு விஜயாத்தை எப்போ பார்த்தாலும் ஏளனமாக பேசுவாங்க. இதே மாதிரி பெரிய ஆர்டர் கிடச்சா நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். நமக்குன்னு புது வீடே வாங்கலாம்லங்க. அப்போ விஜயாத்தை இது என்னுடைய வீடு, மீனாவும் முத்துவும் இங்கே இருக்க வேண்டான்னு எப்போ பார்த்தாலும் பேசுவாங்க. நமக்குன்னு வீடு இருந்தால்
விஜயாத்தை இப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன செய்யறது? நம்ம நல்லபடியா சம்பாதிக்கணும். விஜயாத்தையோட வீடு கிடைக்கிறதுக்காக ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம். முதல்ல அந்த பணத்த திருப்பி தரணும் அப்படின்னு மீனா ரொம்ப பொறுப்பா பேசுறாங்க. பரவால்ல மீனா, நீ சம்பாதிக்கிற பணத்த எங்களுக்காக தான் நீ வந்து செலவு செய்ற. நம்ம குடும்பத்துக்காக தான் செலவு செய்ற. ஆனா இதெல்லாம் என் அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீ பொறுமையா இரு மீனா. நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்க தான் போகுது. என் அம்மா எப்பயுமே மனோஜ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. மனோஜுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் இப்ப இந்த பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. ஆனாலும் நம்ம பொறுமையா இருக்கணும். இந்த வேலைய நம்ம சரியா செஞ்சு முடிச்சோம்னா, இத விட பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு அந்த சார் சொல்லியிருக்காருல்ல. அதனால பொறுமையா இந்த ஆர்டர நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் மீனா. என் அம்மா பேச்ச நம்ம கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, புரியுதுங்க. விஜயாத்தைக்கு எனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் இந்த வேலையை செய்யக்கூடாது, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடிக்கவே கூடாதுன்னு யோசிப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதால எந்த பிரச்சனையும் வராது. நான் சந்தோஷமாக இந்த வேலையெல்லாம் செய்வேன். இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்து சந்தோஷப்படுறாரு. வீட்டுக்கு வந்த மீனா பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சதால, அங்கே டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன செய்யணும்னு ஒவ்வொன்றையும் வீட்டிலேயே அந்த தேவையான பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பூவெல்லாம் வந்து டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான மாதிரி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன மீனா, இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறியான்னு கேட்கும்போது, அங்கே வந்த ரவியும் ஸ்ருதியும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே முத்துவும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இப்படி எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, மீனா இங்கே என்ன நடக்குது, என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்கும்போது, அத்தை நாளைக்கு அந்த பெரிய டெக்கரேஷனோட செய்கிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. இந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கணும் அத்தை. அப்போ தான் நாளைக்கு சீக்கிரமாக அங்கே கிளம்ப முடியும். நான் வந்து பூக்கடையிலேயே இந்த பூவெல்லாம் வைக்கலாம்னு நினச்சேன். இருந்தாலும் நான் வந்து சீக்கிரமாக கிளம்பணும். பூக்கடையில் நிறைய வேலை இருக்கும். ஆனால் நாளைக்கு என்னால் பூக்கடைக்கு போக முடியாது. இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக கிளம்பணும். இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சாதான் நாளைக்கு நான் சீக்கிரமாக கிளம்ப முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியா? டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக இத்தனை பேர் உனக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க வேலையை நீ மட்டும் தானே செய்யணும். சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும், காஃபி குடுக்கணும். இந்த வேலையெல்லாம் செய்யாம நீ என்ன செஞ்சிட்ருக்க? இப்ப உன்னுடைய டெக்கரேஷன் ஆர்டர் தான் உனக்கு முக்கியமா? அப்ப எங்களுக்குன்னு எந்த வேலையும் செய்ய மாட்ட. அப்படிதானே? அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி சொல்றாங்க, விஜயா அத்த, நீங்க வீட்ல சும்மா தானே இருக்கீங்க. எங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாமே. ஏன் மீனா கிட்ட காஃபி கேட்குறீங்க? மீனா என்ன இங்க உங்கள மாதிரி எந்த வேலையும் செய்யாம சும்மாவா இருக்காங்க? அவங்க பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு இந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படி மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும்போது சரியா ரெஸ்ட் எடுக்காம, சரியா தூங்காம அவங்க எப்பயுமே வேலை செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் மீனா மேல உள்ள நம்பிக்கையில பெரிய கம்பெனில இருந்து மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இத பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். மீனாவுக்கு உதவி செய்ய வேண்டாம், சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆனா எப்ப பார்த்தாலும் மீனா கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்லாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதனால மீனாவுக்கு இன்னும் எந்த வருமானமும் வரல. இப்பவே எல்லாரும் மீனாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மீனாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப மீனா நல்லா சம்பாதிச்சா மீனா வீட்ல இருக்க வேலையை செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்களா? அப்படி நடந்தா அவ்வளவுதான். விஜயா வீட்ல சும்மா தானே இருக்க, நீ ஏன் காஃபி போட்டு கொண்டு வா. விஜயா நீ வீட்ல சும்மா தானே இருக்க, வீடெல்லாம் சுத்தம் செய்யணும். வீட்ல இருக்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட தான் வேலை சொல்லுவாங்க. இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது. மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் மீனா தான் பொறுப்பாக இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் சரியாக செய்கிறா. ஆனால் இப்போ எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, முத்து என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. மீனாவுக்காக நீ தான் சப்போர்ட் பண்ணுறல. மீனா சீக்கிரமாக கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து டெக்கரேஷன் ஆர்டருக்காக இந்த வேலையை பார்க்கட்டும். டெக்கரேஷன் ஆர்டர் தான் முக்கியம்னு நினச்சா அப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் நானும் சொல்வேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா வந்து விஜயாவை பார்க்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களாப்பா அம்மா எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. மீனா இந்த வீட்டு மருமக. மீனாவுக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. மீனாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் அம்மா இப்படி தான்ப்பா, ஏதாவது பேசுவாங்க, பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாங்க. போதும்மா, சாப்பாடு தானே வேணும், நானே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். மீனாவால் இன்னைக்கு கிச்சனில் இருக்க வேலையை செய்ய முடியாது. ரவி, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது, முத்து நீ மீனா அன்னைக்கு உதவி செய், நான் கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறேன். இன்னைக்கு நானே உங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இங்கே வந்து ரவி கிச்சனில் இருக்க வேலையை பார்த்துக்கிறாங்க. இப்போவே
ரவி முத்துவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான், மீனாவுக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான். மீனா சமைக்கவே கூடாதுன்னு இருக்கா. அதனால தான் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கா. இன்னைக்கு ரவி சமைச்சு கொடுப்பான். ஆனால் தினமும் ரவி தான் கிச்சனில் இருக்க வேலையை பார்க்கணுமா? அப்படி மீனா சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்டயே கொடுக்குறா? இல்லையே. மீனா வர வர வீட்டில் இருக்க வேலையை செய்யக்கூடாதுன்றதுக்காக பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாளே. சிந்தாமணி சொல்கிறதெல்லாம் சரிதான்னு நினைக்கிறேன். சிந்தாமணி அப்போவே சொன்னாங்க, மீனாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா மீனா அவங்க பேச்சை கேட்க மாட்டான்னு. நான் அப்போ சிந்தாமணி பேச்சை கேட்கல, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். இப்போ நான் தான் நல்லா அனுபவிக்கிறேன். எத்தனை நாள் மீனா இந்த வீட்டில் இருக்க வேலையை செய்யாமல் இருக்கான்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு மீனாவை பற்றி யோசிக்கிறாங்க விஜயா. மீனா மேலேயும் முத்து மேலேயும் ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா. அடுத்த நாள் மீனா ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக அந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த பூவெல்லாம் நீங்கள் உங்கள் காரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மீனா, நீ கவலைப்படாமல் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அந்த சமயம் விஜயா மீனா மீனா அப்படின்னு பதட்டமாக கூப்பிடுறாங்க. உடனே அங்கே வந்த மீனா விஜயாத்தை என்னாச்சுன்னு கேட்கும்போது, என்னன்னு தெரியல மீனா, சரியா நான் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை, ரொம்ப முடியாமல் இருக்குது மீனா, எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க, நீ வீட்டிலேயே இருந்து என்னை பார்த்துக்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கு. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு சீக்கிரமாக நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா, நீ என் மருமக தானே, நீ தானே என்னை பார்த்துக்கணும். ஸ்ருதிக்கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொன்னால் எனக்காக செஞ்சு கொடுக்க மாட்டான்னு உனக்கு தெரியும். நீ தானே மீனா பொறுப்பான மருமக, நீ வீட்டில் இருந்து என்னை பார்த்துக்க மீனா. அதான் முத்து இருக்கான்ல, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை முத்துவே பார்த்துக்கிட்டுமே. ஆனால் என்னால் ரொம்ப முடியல மீனா, நீ எனக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், என்னை பக்கத்துலேயே இருந்து நல்லா பார்த்துக்கணும் மீனா, என்னை நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் மீனா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் செய்கிறீங்க? நான் இந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அண்ணாமலை மாமா வீட்டில் தானே இருக்காருன்னு சொல்லும்போது, என்ன மீனா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பேசுகிற? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், முடியாமல் இருக்கேன். இப்போ என்னை பற்றி யோசிக்காமல் உன்னுடைய வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறியா அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. மீனாவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஆனால் மீனா புரிஞ்சுக்கிறாங்க, விஜயாத்தை வேணும்னே தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த வேலையை சரியாக செய்யக்கூடாது, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப முடியலன்னு பொய் சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜயாத்த பேச்சை கேட்காம டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக போனாலும் மறுபடியும் நான் இங்கே தானே வரணும். இங்கே வந்தால் விஜயாத்த தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்களே. எப்படி நான் வேலைக்கு கிளம்புறது? எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்கிறது? என் மேலே உள்ள நம்பிக்கையில் பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்க அந்த சார் இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை எனக்காக கொடுத்துருக்காரு. எனக்கு நிறைய திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையாக பேசியிருக்காரு. இப்போ நான் அங்கே போய் இந்த வேலையெல்லாம் செய்யலைன்னா அப்புறம் மறுபடியும் அவங்க எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்கவே மாட்டாங்க. நான் கண்டிப்பாக அங்கே போகணும். என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு மீனா யோசிக்கும்போது அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை, மீனா என்ன மீனா, முத்து அப்போவே கிளம்பிட்டா, நீ கிளம்பலையான்னு கேட்கும்போது, இல்லை விஜயாத்தை என்னை வீட்டிலேயே இருக்க சொல்கிறாங்க. விஜயாத்தை ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அப்பப்போ காஃபி கொடுக்கணும், சாப்பாடெல்லாம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அதனால் மீனா நீ வீட்டிலேயே இரு மீனா, இந்த வேலையெல்லாம் முத்து பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னது, என்ன சொல்கிற மீனா? இவ்வளோ நேரம் விஜயா ரொம்ப சந்தோஷமாக பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே, நான் பார்த்துட்டு தான் இங்கேருந்து கிளம்புனேன். அப்படியே இருந்தாலும் விஜயாவை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். நீ உன்னுடைய வேலையை கவனமாக பாரு. இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட. சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் சாப்பிடாம நீ எவ்வளோ நேரம் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். விஜயா பேச்சை கேட்டு நீ வீட்டிலேயே இருந்தா இந்த வேலை நல்லபடியாக உன்னால் செய்ய முடியாது. விஜயாவுக்கு வேறு வேலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விஜயா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை மாமா, மறுபடியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தால் விஜயாத்தை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லும்போது, அப்படியா, நீ வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்க்கறதுக்காக அண்ணாமலை வராரு. என்ன விஜயா, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு தெரியலங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப முடியலங்க, அதனால மீனா இங்கே என் கூடவே இருந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோன்னு மீனா கிட்டே சொன்னேங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நான் வீட்டில் தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நானே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, இல்லைங்க மீனா தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நீங்கள் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா, என்னை பற்றி யோசிக்க மாட்டீங்களான்னு கேட்ட உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நீ எங்களை ஏமாத்தலான்னு நினைக்கிறியா? இவ்வளோ நேரம் பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருந்த, அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ சந்தோஷமாக மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருந்த. நீ வேணும்னே மீனா இந்த வேலையை சரியாக செய்யக்கூடாதுன்றதுக்காக பொய் சொல்கிற, ஏமாத்துற. உன் பேச்சை கேட்டு
மீனா வீட்டில் இருக்கணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே விஜயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலை. மீனாவுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் செய்யாமல் டெக்கரேஷன் ஆர்டருக்காக கிளம்புறாளேன்னு நினச்சேன். அதனால தான் மீனா வீட்டில் இருக்கணும்னு இப்படிலாம் பேசினேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு விஜயா ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க. என்ன விஜயா இதெல்லாம்? நீ எப்பயுமே எங்கள் பேச்சை கேட்க மாட்டியா? மீனாவும் முத்துவும் நல்லபடியாக முன்னேறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு இப்படி எங்களை ஏமாத்துறியே, அசிங்கமா இல்லை? போனா போதுன்னு பொறுமையாக இருந்தா நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, இந்த மீனா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் என் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா, பாத்தியா மீனா, இந்த விஜயா எப்படிலாம் யோசிச்சு நீ வீட்டிலேயே இருக்கணும், வீட்டில் இருக்க வேலையை செய்யணுன்றதுக்காக என்னென்ன வேலை செஞ்சுருக்கா பாரு. நீயும் மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் விஜயாவை பார்த்துக்கணுன்னு இங்கே பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகாமல் வீட்லேயே இருக்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு மறுபடியும் அண்ணாமலை விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன விஜயா இதெல்லாம்? நீ யார் பேச்சும் கேட்க மாட்டியா? மீனாவும் முத்துவும் நல்லபடியாக முன்னேறணும் நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறோம்ல. நீயும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணணும். நீ சப்போர்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, இப்படி பொய் சொல்லாமல் இருக்கலாம்ல. நீ யார் பேச்சும் கேட்க மாட்ட விஜயா. அதனால நீ தான் இன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு விஜயாவை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. மீனா உடனே உண்மையை புரிஞ்சுக்கிட்டு விஜயாத்துக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம யோசித்த மாதிரியே விஜயாத்தை பொய் சொல்லியிருக்காங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே விஜயா என்ன செய்யன்னு தெரியாமல் அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. போதும் விஜயா, இனி நீ பேசவே வேண்டான்னு சொல்லும்போது, எதுக்குங்க மீனா முன்னாடி இப்படிலாம் பேசுகிறீங்க? மீனா அப்புறம் எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுப்பாளான்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ தான் அவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நீ என்கிட்ட பேசாத விஜயா அப்படின்னு விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்குறாரு அண்ணாமலை. அண்ணாமலை உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறதால மீனா டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. இதனால மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. இதை பார்த்து முத்துவும் அண்ணாமலையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்பவும் அண்ணாமலையும் முத்துவும் மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா.